Welcome to Subanya's Family Food. Eat healthy, be healthy. Today's recipe spicy idli podi. இதற்கு தேவையான பொருட்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் அளவு போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற பருப்பு எல்லாமே ஒரே அளவு தான். நல்லா மிதமான தீயில வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கசப்பு டேஸ்ட் வந்துடும். நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். அந்த டைமில் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், வறுத்த ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கிளறிக்கிட்டே இருங்க, எல்லாமே ஒரே கலராக அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், வறுத்தாச்சு. இதே பதத்தில் எல்லா பருப்பும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது உளுத்தம்பருப்பு அதே கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் மிதமான தீயில வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் கோல்டன் கலர் வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதையும் கூல் பண்ணிவிட்டு துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நமக்கு ரேசன் பருப்பு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க பொட்டுக்கடலை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோன்னா அதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கொள்ளு பருப்பு அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனால் பொடியில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா பொடி பிடிக்காதவங்க யாருமே இல்லை, யூஸ் பண்ணுவாங்க. மிளகு ஜீரகம் டேஸ்ட்டுக்கு, டைஜஷனுக்கு, எல்லா பருப்புமே நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் இருக்கும். அதனால் சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. அதுக்காக தான் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சீக்கிரமே வறுத்து எடுக்கிற பொருள். பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுத்தது தான். அதனால் லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது வரமிளகா. நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா உப்பு போட்டு வறுத்தெடுத்து அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் தேவையான அளவு பருப்பு மேலே தூவிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போது கருவேப்பிலை தேவையான அளவு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயிலில் காய வைக்க தேவையில்ல, நம்ம வானல் சூடு பண்ணி அதில் வறுத்தாவே நம்மளுக்கு ட்ரை ஆன மாதிரி நல்லா வந்துடும். இது ஃப்ளேவருக்காக. அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். நல்லா தோலோடு தட்டி அதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். எதுக்குன்னா பொடியில் இல்லாட்டி சீக்கிரம் ஃப்ளேவர் மாறிடும். அதுக்காக தான் பொரித்து அதுக்கப்புறம் பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் அந்த பூண்டு ஆட் பண்ண போகிறேன். பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக பிடிச்சவங்க கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது இதை எல்லாத்தையும் நான் பொன்னிறமாக வறுக்க போகிறேன். இது நம்மளுக்கு பூண்டு போடுறது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை பூண்டு உடம்புக்கும் நல்லது, டைஜஷனுக்கும், பருப்பு டைஜஷன் சீக்கிரம் ஆகும். இப்போ எல்லாத்தையும் கூல் பண்ணிடலாம். ஆல்ரெடி மற்றதெல்லாம் கூல் ஆகிடுச்சு. இப்போ ரெடி, சுவையான டேஸ்டான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு பொடி பிடிக்காதவங்க யாருமே இல்லை. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching.